அன்பார்ந்த சகோதரர்களே, பழனி பாபா பழனி பாபா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாசிச எதிர்ப்பில் முன்னணியில் இருந்த ஒரு சிறந்த புரட்சியாளர். தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக, தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளின் மூலமாக, தன்னுடைய கருத்துக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு ஆகச் சிறந்த ஒரு அறிவாளியாக திகழ்ந்தவர். எவன் ஒருவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை நம்பாது என்று சொன்ன ஒரு தைரியசாலி. இன்று பாசிசம் தன்னுடைய அக்டோபர் சிகரங்களால் இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய எழுத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. சகோதரர் உமர் கய்யாம் மற்றும் பழனி ஷஹான் அவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கடந்த 3 புத்தகங்கள் இதுவரையிலும் வெளிவந்திருக்கிறது. அதில் தொடர்ச்சியாக 4வது புத்தகமாக பழனி பாபா தலைவன் குரல் என்ற பெயரில் வெளியிட்டார்கள். இதில் 1990 முதல் 93வது ஆண்டு காலகட்டத்தில் பத்திரிகைகளுக்கு பழனி பாபா எழுதிய கட்டுரைகள் மற்றும் அச்சில் ஏற்றப்படாத பல்வேறு ஆவணங்கள் இதில் பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை நீதிமன்றத்தில் அவர் அனுபவித்த இன்னல்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக தற்போதைய 4வது புத்தகமாக வெளியிடக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதன் மூலமாக பழனி பாபாவுடைய அறிவு நம்மிடத்தில் கடத்தப்படும். குறிப்பாக ஏனென்று சொன்னால், யார் பாசிசம் யார் RSS என்ற ஒரு பிரித்தாளக்கூடிய சிந்தனை இல்லாத காலகட்டத்திலும் கூட தன்னுடைய தீர்க்க தரிசன கருத்துகளால் அல்லது தன்னுடைய நட்பு வட்டாரங்களின் மூலமாக தன்னுடைய இந்தியா முழுமைக்கான பல்வேறு நபர்களுடைய இணைந்து பணியாற்றியதன் காரணத்தினால RSS எந்த அளவுக்கு இந்தியாவில் முன்னேறி செல்லும் என்பதை தீர்க்கமான கருத்துக்களால் அதை உணர்ந்தவர். அதன் அடிப்படையிலே தன்னுடைய ஜாகையினை அமைத்துக் கொண்டவர். MGR, கருணாநிதி, ராமதாஸ் போன்றவர்களை உருவாக்குவதற்காக தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டவர்கள். இது தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை மிக சிறந்த பலம் என்று அதற்காக இணைந்து அரசியல் ரீதியாக பணியாற்ற எத்தனித்தவர். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் தன்னுடைய வாழ்நாளை 1997 ஜனவரி மாதம் கொல்லப்பட்டார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவியல் புரட்சியாளர், அரசியல் மேதையினை அவருடைய எழுத்துக்களின் வாயிலாக அறிய வேண்டும் என்பது இக்காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பணி. அதனை சகோதரர்கள் பழனி ஷஹான் மற்றும் உமர் கய்யாம் அவர்கள் இணைந்து செய்திருக்கிறார்கள். ஆக